தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒருதலைபட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பதா தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சருடைய கண்டன பதிவில் என்னெல்லாம் தெரிவிச்சிருக்கார்? தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் தேர்தல் நேரத்தில் தலைமைச் செயலாளரை மாற்றுவது ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவில் பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்துக்கு வராத குறையாக தேர்தல் ஆணையத்தில் முழு மூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ மாற்றி ஒருதலைபட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலும் நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அரசியல் சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு தந்துள்ள பாதுகாப்பு பாஜகவுக்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்காக அல்ல, நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடிக்கும் பாஜக ஆட்சியில் ஆதிக்க மனப்பான்மையுடன் பணியாற்றும் தேர்தல் ஆணையம் இதனை உணராமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் கண்ணியத்தை கடைத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மேலும் பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அங்கு டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. பாஜக பிராக்சி ஆட்சி நடத்திய பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது. பீகார் மாநிலத்தில் டிஜிபி தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோரை தேர்தல் ஆணையம் ஏன் மாற்றியிருக்கிறது? தேர்தல் ஆணையத்தின் கண்களை உறுத்தியிருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜகவின் தூண்டுதலின் பெயரிலேயே தேர்தல் ஆணையம் டிஜிபி மற்றும் தலைமைச் செயலாளரை மாற்றியிருப்பதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் கைகோத்து நடத்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போக துடியாய் துடிப்பது தேர்தல் ஆணையத்துக்கு அழகல்ல என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்படி தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய உள்துறை செயலாளராக மணிவாசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக 1993ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பேட்ச் அதிகாரியான மணிவாசன் ஐஏஎஸ் தற்போது உள்துறை செயலாளராக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 5 மணிக்குள் அவர் உள்துறை செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் மற்றும் டிவிஎஸ்சி ஏடிஜிபிஆருக்கு இருந்தவரும் மாற்றம் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து நேற்று மாலை சென்னை பெருநகர காவல் ஆணையரையும் பணியிட மாற்றம் செய்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று உள்துறை செயலரையும் மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. மணிவாசன் ஐஏஎஸ் உள்துறை செயலராக பொறுப்பேற்குமாறும் அதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்குள் அவர் உள்துறை செயலராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் எழுதியிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலமாக வந்து கொண்டிருக்கிறார். என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்றைக்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். இந்நிலையில் திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் பிரதமருடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். வேப்பமூடு சந்திப்பிலிருந்து எம்ஜிஆர் சிலை வரை இருக்கக்கூடிய 1.5 கிலோமீட்டர் தூரத்தை அவர் சாலை வலமாக கடக்கிறார். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சாலையின் இருபுறங்களிலிருந்தும் பொதுமக்கள், தொண்டர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மலர்களை தூவி கையசைத்த வண்ணம் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள்.
பரப்புரை வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். அவருடைய சாலை வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமர் இன்றைக்கு சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சட்டப்பேரவை தொகுதிகள் எத்தனை? அங்க என்டிஏ கூட்டணி சார்பாக, அதில் பாஜக சார்பாக களம் காணும் வேட்பாளர்கள் யார் யார்? வணக்கம் திலகவதி. அதாவது வேப்பமோடு சந்திப்பில் தொடங்கிய பிரதமரினுடைய ரோடு ஷோ தற்போது ஸ்டேடியம் பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், கிள்ளியூர், விளவங்கோடு என 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இப்போ கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில அதிமுக சார்பில் தளவாய் சுந்தரம் போட்டியிடுகிறார். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில பாஜக சார்பில் எம்.ஆர். காந்தி போட்டியிடுகிறார். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில சிவகுமார் போட்டியிடுகிறார். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில ரமேஷ் போட்டியிடுகிறார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில நிவின் சைமன் போட்டியிடுகிறார். விளவன்கோடு சட்டமன்ற தொகுதியில விஜயதரணி போட்டியிடுகிறார். அதாவது குறிப்பா இந்த 6 சட்டமன்ற தொகுதியில 4 சட்டமன்ற தொகுதியில் பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நிவின் சைமன் போட்டியிடுகிறார். அவரும் பாஜகவினுடைய சின்னத்துலதான் போட்டிருக்கிறார், தாமரை சின்னத்தில் போட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக சார்பில் தளவாய் சுந்தரம் போட்டியிருக்கிறார். எனவே இந்த 6 சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதி அதிமுகவும், 4 தொகுதிகள் பாஜகவும், ஒரு தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்திலும் போட்டியிடுகிறது. இந்த 6 வேட்பாளர்களை ஆதரித்துதான் தற்போது பிரதமர் இந்த ரோடு ஷோ மேற்கொண்டிருக்கிறார். இந்த பிரதமரின் வாகனத்துல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பா அந்த நாகர்கோவில் பகுதியில பிரதமர் ரோட் ஷோ பண்றதுக்கு முக்கிய காரணமா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, கடந்த முறை திமுகவை வீழ்த்தி இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய எம்.ஆர். காந்தி வெற்றி பெற்றார். மீண்டும் எம்.ஆர். காந்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை மீண்டும் பாஜக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு பல வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில, நாகர்கோவில் பகுதியில பிரதமர் ரோடு ஷோ மேற்கொண்டார், மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில இந்த ரோடு ஷோ திட்டமிடப்பட்டிருந்தது பாஜக சார்பில். எனவே தற்போது பிரதமர் வடசேரி சந்திப்பை நோக்கி வருகை தருகிறார். வடசேரி சந்திப்பில் அங்க இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து எம்ஜிஆர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.